சுயப்பதியான ஸ்ரீமன் நாராயணனுடைய கடாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் 5வது வருடத்தில் அடியை எடுத்து வைத்திருக்கிறோம். இதில் இன்றைக்கி 4வது திவ்ய பிரபந்தத்தில் பெருமாள் திருமொழி 4ஆம் திருமொழி ஊனேறு செல்வத்து உடன்பிறவியான் வேண்டேன் அப்படிங்கிற பாசுரம். இந்த பாசுரம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பாசுரம் திருவேங்கடமலையினுடைய சம்பந்தம் எனக்கு வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறதாக, அது திருவேங்கடமலையை மங்களாசாசனம் பண்ணும் பொருட்டு அந்த சம்பந்தம் எனக்கு தர வேண்டும் நீ அப்படின்னு பெருமாள் திருமொழியில் ஆழ்வார் பெருமாள்கிட்ட வேண்டுறார். நான் இப்படி பிறப்பேனே, அப்படி பிறப்பேனே, இதுவாக பிறப்பேனே, கொக்கா பிறப்பேனே, ஒன்றா பிறப்பேனே, இப்படி எனக்கு நீ மீனாய் பிறப்பேனே அப்படின்னு அவருக்கு எது எதெல்லாம் தோன்றதோ இப்படியெல்லாம் எனக்கு பிறந்து எனக்கு அருள் செய்ய மாட்டாயா அப்படின்னு அவர் பிரார்த்திக்கிறார் பகவானிட்ட பிரார்த்திக்கச்சே தான் எந்த அளவுக்கு அதற்கு உடன்படக்கூடியவன் அப்படிங்கிறத பெருமாள் தான் சாதிக்கணும் இல்லையா. மன்னவர்கோன் அரசன் அப்படின்னு சாதிக்கிறார். நான் ஒரு மன்னன், எந்த இடத்துலையும் தன்னுடைய நிலைமையை விட்டு கொடுக்கவே இல்லை, ஆனாலும் தாழ்ந்து போகாமலும் உயர்த்தி சொல்லாமலும் தன்னுடைய நிலையை மிக அழகாக எடுத்து சொல்கிறார் ஆழ்வார். இந்த பாசுரங்கள் தரவு கொச்ச கலிப்பா அப்படின்னு, கலிப்பாவிலேயே 2-3 ரகைகள், அதில் தரவு கொச்ச கலிப்பா அப்படிங்கிற ஒரு வகையில் எழுதப்பட்டது இந்த 4ஆம் திருமொழி. குலசேகர் பெருமானுடைய பெருமாள் திருமொழியில் வரக்கூடியது. இதில் முதல் பாசுரம் ஊனேறு செல்வத்து உடல் பிறவி யான் வேண்டேன், ஆனேர் ஏழ் என்றான் வென்றான் அடிமை திறமல்லால் கூனேறு சங்கம் இடத்தான் தன்வேங்கடத்து கோனேறி வாழும் குறுகாய் பிறப்பேனே. குறுகு அப்படிங்கிறது நான் ஒன்றுன்னா பிறப்பேனேன்னு அவர் சொல்கிற போது குறுகாய் பிறப்பேனே, நான் கொக்காய் பிறப்பேனே அப்படின்னு சாதிக்கிறார். ஓடுமீன் ஓட உருமீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு. ஒரு பெரிய இதுக்கு ஒரு வியாக்கியானம் நம்ம வியாக்கியான கருத்தாக்கள் சொல்லச்சே மிக அழகாக இருக்கும். இதில் முதல்ல ஆரம்பம் பார்க்கலாம். ஆரம்பம் ஊனேறு செல்வத்து, அதாவது நப்பின்னை பிராட்டியை பொறுத்து 7 எருதுகளை வென்றவனான எம்பெருமான் அவனுடைய கதை சொல்கிறார். எம்பெருமான் இப்படிப்பட்டவன்லாம் இப்படி விருத்தாந்தத்தை போய் சொல்லச்சே ஒரு கதை சொன்னாதானே. இப்போ ராமன் ஆஞ்சநேயர் அனுப்பிச்சார், ஆஞ்சநேயர்கிட்ட போய் நீ சீதையை பார்த்துட்டு வான்னு சொன்னால் வெறுமை இருக்காதே, ஏதாவது நான் இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன், இதை வச்சுக்கோ அதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிற மாதிரி பழைய விருத்தாந்தங்களை சொல்லி அனுப்பிச்சார். காக்காசுரனுடைய விருத்தாந்தம், நாங்கள் அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம்னு அதையெல்லாம் ஆஞ்சநேயர் எடுத்து சொல்லும்படியாக அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த மாதிரி பழைய கதைகளை இவர் சொல்லி நான் அப்படிப்பட்டதெல்லாம் நான் கேட்கல. எப்படி ஊனேறு செல்வம், ஊனேறு செல்வத்துன்னா ஊன்னா உடம்பு, இந்த செல்வம் சில பேர் சொல்லுவா அது என்னது தொப்பை, செல்வ தொப்பையா அப்படின்வா. பணம் இருந்தால் தொப்பை பெருசாகிடுவான். எதனாலன்னா பணம் இல்லாதவனுக்கு உழைத்து 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 தொப்பை குறைஞ்சிரும். பணம் இருப்பவர்களுக்கு அதிகமாக வேலை இருக்காது. வேலை வாங்குபவர்கள், வேலை ஆட்கள் நிறைய இருப்பா. வேலை வாங்குபவர்கள் மிடில் மேன் சொல்கிறாங்க இல்லையா, மேனேஜர் மாதிரி, அவளை வச்சுட்டு இருப்பா. இவாளுக்கு நிறைய செல்வம் வர வர எதை சாப்பிட வேண்டும்னு தெரியும். இப்போ நிறைய நியூட்ரிஷன் சொல்கிறா இல்லையா, இந்த மாதிரி இதை பார்த்து சாப்பிடுங்கோ அதை பார்த்து சாப்பிடுங்கோன்னு. அந்த மாதிரி பாதாம் முந்திரி இப்படியெல்லாம் பார்த்து பார்த்து சாப்பிட்டு அவர்களுடைய ஊன் வளர்ந்து வளர்ந்து, அதான் சொல்கிறார் ஊன் எப்படிப்பட்டதான் ஊனேறு செல்வத்து அப்படிங்கிறார். நாளுக்கு நாள் சதை அதிகரிக்கக்கூடிய செல்வம். இந்த செல்வம் அப்படின்னு வர்றபோதே செல்வம் வாழ்க்கையில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சுவாமி. அலையிறதெல்லாம் செல்வத்துக்காக தான். நம்ம வாழ்நாளில் எதற்காக ஓடி வரோம், ஓடுறோம், திரியிறோம், உழைக்கிறோம், கண்மண் தெரியாமல் உழைக்கிறோம். எதுக்காக உழைக்கிறோம்? செல்வம் வரணும் அப்படிங்கிறது தானே. செல்வத்தினால் சுகபோகங்கள் வரணும், அதனால் பெறக்கூடிய இன்பங்கள் வரணும் இல்லையா. அதனால் அதற்கெல்லாம் அடிப்படை செல்வம் வர வேண்டும். இப்போது ஒரு விஷயம், இப்போ நம்ம பிஎஸ்டி அப்படிங்கிறோம், பிராமண சம்ரக்ஷண ட்ரஸ்ட்டில் இருக்கோம். இந்த ட்ரஸ்ட்டில் அசோக்ஜி இதை வச்சு நடத்தின்னு இருக்கார். நம்ம கூட இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசன்ஜி மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கார் கம்ப்ளீட்டாக.
ஒரு மேனேஜரியல் கேப்பபிலிட்டியில் எதையெல்லாம் மேனேஜ் பண்ணோம் அப்படிங்கிறது உட்காந்து மேனேஜ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ டிஃபிகல்ட்டின்னு. அப்போது இதை நடத்துகிற அசோக்ஜிக்கு எவ்வளோ டிஃபிகல்ட்டி இருக்கும். அதுவும் இவளுடைய பிஎஸ்சியினுடைய விருத்தாந்தங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 வருஷம் இருக்குது. அவள் 4 வருஷம் பிரயாணம் பண்ணிருக்கோம். அதில் அவள் என்னென்னலாம் பண்ணுறா அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் அவள் போடுறா. நிறைய கோவில்களுக்கு புனருத்தாரணத்திற்கு ஹெல்ப் பண்ணுறார், இல்லாதவாளுக்கு கொடுக்குறார், எனக்கு உடம்பு சரியில்லைன்னு வரவாளுக்கு நிறைய செய்கிறார். அவர் எங்கேருந்து செய்கிறார் இல்லையா? ஒரு ஏஜெண்ட். இப்போ நம்ம பல் தேய்க்கிறோம், பற்பசை அப்படிங்கிறது ஒரு ஏஜெண்ட். நம்ம கை அதை தேய்க்கிறது, அதற்கு ஒரு ஏஜெண்ட் வேணும் இல்லையா? அந்த மாதிரி அங்கேருந்து இருக்கிறவர்களிடத்துலேருந்து எடுத்து இல்லாதவாளுக்கு கொடுத்து அதை சமன்படுத்தி, ரொம்ப டிஃபிகல்ட்டான வேலை, ரொம்ப கஷ்டமான வேலை. கேட்குறவா நிறைய கேட்டுகிட்டே இருப்பா இல்லையா? கொடுக்குறவா அவளை கொடுப்பாளான்னு தெரியாது. ஆனால் இந்த காலத்துலேயும் இல்லை, எந்த காலத்துலேயுமே கொடுக்கறதுக்கு சித்தம் உள்ளவா நிறைய பேர் இருக்கா சுவாமி. நாமளே நம்மளுக்கு நிறைய கொடுக்கணும்னு எண்ணம் இருக்கும். சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அதை தடுக்கும், அவ்வளோதான். அந்த மாதிரி அவருக்கு நிறைய தேவைகள் இருக்குது. உலகத்தில் தேவைகள் நிறைய இருக்காது. யார் மூலியமாக திருப்திப்பட்டோம்? பகவான் மானுஷ ரூபேன அப்படின்னு சொல்லுவா. அந்த மாதிரி ஒரு மனுஷனே நம்மளுக்கு அனுப்பிச்சி வச்சிருக்கார் நிறைய உபகாரங்கள் செய்யறதுக்கு. அந்த மனுஷனுக்கு நம்மால் இயன்ற உதவியை நாமும் செய்ய வேண்டும். அதுதான் இந்த தாத்பரியமே. வேத பாராயணங்கள் கோஷ்டின்னு நிறைய வச்சுருக்கா, வேதங்கள் சொல்லி கொடுக்குறா. இப்படி பல காரியங்கள், பல விசேஷங்களுக்கு அவர் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கார். நம்மளால் முடிஞ்சது அவருக்கு நாமும் ஹெல்ப் பண்ணினா நல்லா இருக்கும். நம்ம நிறைய செலவழிக்கிறோம், வாழ்க்கையில் எக்கச்சக்கமாக செலவழிக்கிறோம். ஒன்றும் கிடையாது சுவாமி. ஒரு கார் எடுத்துன்னு இந்தியாவில் ஒரு இடத்துல இன்னொரு இடம் ஒரு 300-400 கிலோமீட்டர் போனோம்னா நமக்கு டோலுக்குன்னு எவ்வளோ செலவழிக்கிறோம், நம்முடைய ஆகாரத்திற்குன்னு எவ்வளோ செலவழிக்கிறோம் பாருங்கள். மினிமம் 2000 இதுலேயே போயிடும். ஒரு 500 கிலோமீட்டர் போயிட்டு திரும்பி வந்தோம்னா, அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்மளால் இயன்றது செலவழிக்கலாம். நம்ம சொல்ல நம்ம பெரியவா ஒரு விஷயம் சொல்லுவா, பிடியரிசி திட்டம் அப்படின்னு. நம்ம பழங்காலத்திலலாம் இருந்தது சுவாமி. நிறைய உண்டியல்னு வச்சுட்டு இருந்தா. ஒரு 2-3 உண்டியல் இருக்கும் ஆற்றுல. இப்போல்லாம் சிவப்பு, கருப்பு, மஞ்சள், பச்சைன்னு சொல்கிற மாதிரி 2-3 உண்டியல் இருக்கும். இந்த உண்டியல் இருக்குது அப்படின்னா திருமலைக்கு பிரயாணம் போகிறதுக்கு அப்படின்வா. இந்த உண்டியல் இதுக்கு என் குழந்தைகள் படிப்புக்கு கடைசியில் சேர்த்து வச்சு பண்ணணும் இல்லையா, வருஷம் முதல்ல கட்டிடணும் அதற்காக அப்படின்வா. இப்படி 2-3 சேர்த்து வைக்கிறது, அதை தான் பிடியரசு திட்டம்னு பெரியவா சொன்னார். அந்த மாதிரி நமக்கு மனசில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தா ஒன்றொன்னா 100 ஆகிடுமே அப்படின்னு. நம்மால் இயன்ற உதவி நாம் நிறைய செய்யணும். தெரியாத இப்போ கோயிலுக்கு போனாலும் சரி, மற்ற இடங்களுக்கு போனாலும் சரி, நம்ம இருக்கிற லொக்காலிட்டியிலே அவள் வந்து கேட்குறா, அவள் மூஞ்ச பார்க்கணும் அப்படின்ட்டு நிறைய விஷயங்களுக்கு, நிறைய விசேஷங்களுக்கு நம்ம கொடுத்துட்டே இருக்கும். ஆனால் நீடிக்கு கொடுக்குறோமா, இருக்கிறவாளுக்கு கொடுக்குறோமா, இல்லாதவாளுக்கு கொடுக்குறோமா அப்படிங்கிறது தான் அதில் கொஞ்சம். இல்லாதவாளுக்கு கொடுத்தா அது ரொம்ப சிரேஷ்டம் அப்படின்னு அந்த மாதிரி தேவைப்படும் நபர்களுக்கு உதவி செய்யறதுக்காக இந்த ட்ரஸ்ட் இருக்குது. அவளுக்கு நாமும் கொஞ்சம் ஏதாவது செய்வோம். இதை தான் சொல்கிறார், ஊனேறு செல்வத்து உடல் பிறவி ஆண் வேண்டினது. கூடவே உடல், இந்த உடல் எப்பயும் பெருசாகவும் சின்னதாகும் இல்லையா? இந்த பிறவி எனக்கு வேண்டாம் சுவாமி. ஏன் வேண்டாம்? உடனே ஒரு கொஸ்டின் வரும் இல்லையா, ஏன் வேண்டாம்? என்ன உனக்கு இந்த உடல் என்ன பண்ணித்து? இந்த உடல் தானே மனதை சொல்லித்து, அந்த மனம் மூலியமாக தானே நீர் வந்து எழுதுறீர், அந்த மனம் தானே பாட சொல்கிறது, அந்த மனம் தானே திருமொழியை சேவிக்க சொல்கிறது. இந்த உடல் இருக்கக்கூடிய இந்த மூக்கு சுவாசிக்கிறது, வார்த்தைகளை சொல்கிறது உதடு இல்லையா, அது இந்த உடலை சேர்ந்தது தான். ஆனால் உடல் பிறவி ஆண் வேண்டேன் அப்படின்னு சாதிக்கிறார் ஆழ்வார். ஆனேர் வென்றான் ஆனை ஏர் 7 ஆனைகளை வென்றவன் அடிமை திறமல்லால் கூனேறு சங்கமிடத்தான் தன் வேங்கடத்து கோனேறி வாழும் குறுகாய் பிறப்பேனே. கோனேறி வாழக்கூடிய குறுகாய் நான் பிறப்பேனே. அதாவது மனித உடம்பெடுத்து நான் பிறத்தலை, இனிமே இதோட பிறந்துட்டேன்பா, ஏதோ ஆயிடுத்து, இனிமே பகவானே நீ எனக்கு காப்பாற்றணும், இனிமே இந்த பிறவி எனக்கு வேண்டாம். பட்ட கஷ்டமெல்லாம் போகிறோம். அப்பப்பப்பப்பா 5ஆவதுலேருந்து ஆரம்பித்து அம்மா அடிப்பா, அப்பா அடிப்பா, ஸ்கூலுக்கு போனால் வாத்தியார் அடிப்பா, இதை சரியாக எழுதலை, அது சரியாக எழுதலை, ஹோம்ஒர்க் பண்ணலை, நிறைய ப்ராஜெக்ட் இப்படி பார்த்து 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 எப்படா ரிலீஃப் கிடைக்கும், 12ஆவதுல வந்தான்னு பார்த்தா அடுத்து காலேஜில் கொண்டு போய் சேர்த்து வச்சு அது ஒரு அனதர் ஸ்கூல் மாதிரின்னா இருக்குது, என்ஜாய் பண்ணவே முடியலையே. அதை விட்டு வெளியில் வந்தால் என்ன சொல்கிறா, இனிமேல் நீ உன் காலில் நிற்கணும். என்ன சுவாமி இது வரைக்கும் நம்ம காலில் தானே இன்னும் அப்படின்னு தோணும் பையனுக்கோ பொண்ணுக்கோ. இனிமேல் உன் காலில் நிற்கணும் அப்படின்னு ஆரம்பித்து நீ ஏதாவது உன்னுடைய இவ்வளோ தூரம் உன்னை வளர்த்தா இல்லையா, அப்பா அம்மா செலவு பண்ணா இல்லையா, அவளுக்கு ஏதாவது செய்யணும். அப்போ வாழ்க்கையில் எப்போ ரெஸ்ட் எடுக்கிறது?
இதெல்லாம் பார்த்து பார்த்து சுவாமி எனக்கு அலுத்து போச்சு, அதனால இந்த பிறவி இனிமே எனக்கு வேண்டாம். அன்றியும் அது எப்படிப்பட்டது அவர் சொல்றார். கூனேறு சங்கம், சங்கம் அப்படிங்கிறது கையில் இருக்கக்கூடிய சங்கு, பாஞ்சஜன்யம். அது எப்படி இருக்குமா, லைட்டாக வளைஞ்சி இருக்குமா, பார்த்தீங்கன்னா தெரியும். சக்கரம் எடுத்தெல்லாம் ரவுண்டாக இருக்கும், பாஞ்சஜன்யம் கொஞ்சம் வளைஞ்சி இருக்கும். கூனேறு பாஞ்சஜன்யம் அப்படிங்கிற வளைந்து இருக்கக்கூடியதாக. அப்படிப்பட்ட பாஞ்சஜன்யத்தை இடக்கையிலே உடையவனான எம்பெருமானுடைய திருவேங்கட மலையிலே திருக்கோனேரி என்று அழைக்கப்படும் அரைய குளத்தில் வாழும் நாரையாகவாவது பிறக்க கடவேனே. எப்படி குறுகாய் பிறப்பேனே. நாரை, கொக்கு, குறுகு இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசப்படக்கூடியது. கழுகுன்னு சொல்கிறோம், ஈகிள்னு சொல்கிறோம், கழுகு, கருடன், பருந்து, இது எல்லாமே ஒரே வகையை சேர்ந்தது, ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசப்படக்கூடியது. அதே மாதிரி தான் குறுகு, நாரை, கொக்கு இது எல்லாமே சிறிது சிறிது வித்தியாசப்படக்கூடியது, ஒரே வகையை சேர்ந்தது தான். இதில் விசேஷங்களை பார்ப்போம். அதாவது குறைவில்லாத அந்த வாழ்க்கை, கோனேரி வாழும் குறைவில்லாத வாழ்க்கை அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறார். அதனுடைய பொருள் சொல்லச்சு அறிவு வடிவமான திருநாடு மேலே இருக்கக்கூடிய பரமதம், அந்த பரமதத்தில் இருக்கக்கூடியது, அதை தாண்டி இருக்கக்கூடிய விரஜா நதி. இது இங்கே ஆழ்வார் என்ன சொல்கிறார், அந்த நதியிலே இருக்கக்கூடியது அந்த கோனேரி என்ற கொக்குன்னு சொல்கிறார். கோனேரினா 2-3 அர்த்தங்கள் உண்டு, நம்ம அதை பார்க்கலாம். இப்போ கொக்குன்னு ஒரு அர்த்தம் வச்சுப்போமே, அது ஒரு நதி. இந்த நதியை தாண்டி, விரஜா நதியை தாண்டி தான் பரமதம் இருக்குது அப்படின்னு பெரியவா சாதிக்கிறார். அதனால் அந்த குன்றற்கும் குறவருக்கும் குளிர்முகம் காட்டக்கூடிய, குன்றிட்டு விளக்காக விளங்கக்கூடிய திருமலை மேல் இருக்கக்கூடியவனாக, திருமலையாறில் ஒரு ஆறு ஓடி வருது, நம்ம பார்த்துருப்போம். அந்த ஆறு இந்த பக்கம் வந்து அந்த பக்கம் வந்து ஸ்வர்ணமுகியாகி அதற்கு கீழே சைவ சித்தாந்தத்தை விளக்கக்கூடிய கோவிலுக்கும் சென்று வெளியில் போகிறது. அப்படி இருக்கக்கூடியதாக எப்படி விரஜாநதி அங்கே இருக்கோ அதற்கு அடுத்தது பகவான் இருக்கானோ, அதே மாதிரி திருவேங்கட மலையிலே நதிக்கு அப்பாற்பட்டு பகவான் இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறான். இல்லை குறுகு அப்படின்னா கொக்குன்னு அர்த்தம். ஓடு மீன் ஓட உருமீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்குன்னு பழமொழி உண்டு. எதற்கு அப்படின்னா கொக்கு, அந்த கொக்கு வகையில் இருக்கக்கூடிய குறுகு அப்படிங்கிறது இந்த ஆழ்வார் ஏன் கொக்கை உதாரணமாக சொல்கிறார் அப்படின்னா, எதையும் நாம் அவசரப்பட்டு முடிவெடுக்கக்கூடாது, சின்ன சின்ன இன்பங்களில் ஈடுபாடு இருக்கக்கூடாது. என்னையா ஓடுமீன் ஓட உருமீன் வருமளவும், தனக்கு பெரிய பசியை போக்கக்கூடியதாக, தன்னுடைய ஆகாரத்தை நிவர்த்தி பண்ணக்கூடியதாக, ஆகாரம் கிடைத்து அந்த பசியை நிவர்த்தி பண்ணக்கூடியதாக ஒரு பெரிய மீன் வரணும். சின்ன சின்னதெல்லாம் குட்டி குட்டி மீனெல்லாம் போகட்டும், இந்த 1-2 இதை சாப்பிட்டா மனசு நிறையுமா? இல்லை. அந்த மாதிரி வாழ்க்கையிலே நாம் சின்ன சின்ன இன்பங்களை அனுபவிப்பதை விட பேரின்பமாக விளங்கக்கூடிய பெருமாளை நாம் சென்று சேர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் கொக்கை உதாரணமாக சொன்னார். சரி, இது வெள்ளை நிறமுள்ள மீன் கொத்தி அப்படின்னு சொல்லலாம். கீழே பழுப்பு நிறமாக இருக்கக்கூடியது. எப்படி குதிரை ஒரு பெரிய உடம்பை உடையது. அந்த குதிரைக்கு பார்த்தோம்னா கால்கள் மிக மெல்லிதாக இருக்கும், ஆனால் மிக மிக வலிமையாக இருக்கும். இரும்பு போன்று, எஃகு போன்று வலிமையாக இருக்கும். அதே மாதிரி கொக்கு பார்த்தீங்கன்னா கால்கள் வந்து ரொம்ப மெல்லியதாகத்தான் இருக்கும். கொக்குனுடைய வெயிட்டு, மற்ற வெயிட்டை பார்த்தோம்னா பயங்கரமாக இருக்கும், எடை ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட எடையை தாங்கக்கூடிய மிக எளிமையாக இருக்கக்கூடிய அந்த கொக்கை, வலிமையாக இருக்கக்கூடிய ஆனால் எளிமையாக வெயிட் பண்ணக்கூடிய, அவசரப்படாமல் இருக்கக்கூடிய அந்த கொக்கு. இந்த கொக்கு என்ன பண்ணும், இந்த குறுகு அப்படிங்கிறது ஸ்பெஷல். இந்த ஸ்பெஷல் என்ன பண்ணுமா, ஆமை இருக்கு இல்லையா, இந்த ஆமைகளை சாப்பிடுவான். நிறைய ஆகாரம் அதெல்லாம் மாம்சபட்சி தானே, அதனால் ஆமை சாப்பிடக்கூடியது இந்த பட்சிகளில் இதுவும் ஒன்று. ஸ்பெஷலாக விரும்பி சாப்பிடும் போல் இருக்கு அப்படின்னு சாதிக்கிறார். அந்த ஆமை ஓடு இருக்கு இல்லையா, அது ரொம்ப ஸ்லாகியமானது. இந்த ஆமை ஓட்டில் பறை அப்படின்னு ஒரு இசைக்கருவியை செய்கிறார். இந்த பறை என்ற இசைக்கருவி ஒரு சில சாதார்களால் முழங்கப்படுவது. அது பெருமாளுக்கு கேட்க, நம்ம ஆண்டாளுடைய திருப்பாவையிலேயே இந்த வார்த்தை வருது இல்லையா, பறை என்ற வார்த்தை. நீங்கள் யோசிச்சுக்கோங்க எங்கே வருதுன்னு. பறையை அடித்து அங்குள்ள தொழில்களை எழுப்ப வேண்டும் அப்படின்னு ஆண்டாள் சாதிக்கிறார். பெருமாளை எழுப்புவதற்கு பறை உபயோகப்படுகிறதுன்னு.
அந்த பறையை செய்வதற்கு ஆமை ஓடுதான். அந்த ஆமை ஓட்டை அழகாக உருவாக்கி தருவதில் ஒரு பங்கு இந்த குருகுக்கு உண்டு, இந்த கொக்குக்கு உண்டு. அதாவது இதுலேருந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு பெரிய ப்ராசஸ் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடியது, ஒரு பெரிய ப்ராசஸ். கொக்குங்கிறது உதாரணமாக சொல்கிற வழி ஒரு பெரிய ப்ராசஸ். பகவானை அடைவது அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ராசஸ். இன்றைக்கி நம்ம நினச்சோம் நாளைக்கு போயிட போகிறோம், நாளைக்கு சேர்ந்துட போகிறோம் பகவானை, அப்படிங்கிறது கிடையாது. அதற்கான வழிமுறைகளெல்லாம் நிறைய உண்டு பகவானே. அதனால் நீ என்ன பண்ணு, இதுக்கு மேலே நான் இந்த உடம்போடு இருக்க விரும்பலை, நீ என்னென்ன ப்ராசஸ்ன்னு சொல்லிடு, நான் அந்த ப்ராசஸ் எல்லாம் இப்பயே ஆரம்பிச்சிடுறேன், எனக்கு அல்டிமேட்டாக நீ தான் வேணும், உன்னை தான் நான் சேரணும். அதுதான் அவருடைய ரெக்வஸ்ட். மிக அழகானதொரு வார்த்தை முதல்ல எடுத்து கொண்டிருக்கக்கூடியது இந்த இவர் சாதிக்கிறது. கொக்கை உதாரணமாக சொல்லக்கூடிய அந்த பாசுரம். இதில் அவர் சொல்கிறார், குருகாய் பிறப்பேனே அப்படிங்கிறார். அதாவது கோனேறி வாழும் குருகாய், வேங்கடத்தில் இருக்கக்கூடிய வேங்கடநாதன் வசிக்கக்கூடிய திருமலையிலே ஓடிவிடக்கூடிய ஆறிலே விழுந்து இருக்கக்கூடிய அங்கே அனுபவிக்கக்கூடிய கொக்கு போல குருகு போல நான் பிறப்பேனே, அதுக்கு நீ வழி பண்ணணும் அப்படின்னு ஒரு கோடி காட்டுறார். இது இரண்டாவது பாசுரமாக பார்க்க போகிறோம். ஆனாத செல்வத்து அறம்பயர்கள் சூழ. ஆனாத அப்படின்னா அழியாதன்னு அர்த்தம். அழிவில்லாத செல்லும். எந்த செல்லும்? நம்ம கையில் வச்சுருக்கிறோம் பைசா, இதுவே அழியிறது. நோட்டு வச்சுருக்கோம், 10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வாங்கின 50 ரூபா நோட்டு இன்றைக்கி கசங்கி போயிருக்கு. இது அழியக்கூடிய செல்வம். ஆனால் அவர் சொல்கிறார், ஆனாத செல்வத்து அறம்பயர்கள் தற்சூழ வானாளும் செல்வமும் மண்ணகரமும் யான் வேண்டேன். நீ சொல்கிற பெருமாளே, கல்வி செல்வம் இருக்குது, அது அழியாத செல்வம் தான் இல்லை. கல்வி செல்வத்தை தீயால் அழிக்க முடியாது, திருடர்களால் கவர முடியாது, கரெக்டு, நான் ஒத்துக்கிறேன். தேனார் பூஞ்சோலை திருவேங்கட சுனையில் மீனாய் பிறக்கும் விதியுடைய நாவேனே. இப்போ முதல்ல நான் பிறப்பேனே சாதிச்சிட்டார். இப்போ இந்த பாசுரத்தில் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்கிறார். எனது மீனாய் பிறக்கும் விதியுடையன் ஆவேனே, விதியுடையேன் ஆவேனே. இப்போது நான் முதல்ல சொல்லிட்டேன் அவசரப்பட்டு நான் பிறந்துருவேன்னுட்டு. ஆனால் நீ எல்லாம் வழி பண்ணணும் சுவாமி. நீர் அதை மனசு வச்சாதான் எனக்கு நடக்கும். நீர் மனசு வைக்கலைன்னா எனக்கு நடக்காது. நான் நினச்சிட்டு இருக்கேன் பிறந்துருவேன்னு, முடியாது. அந்த விதியை நீர் எனக்கு அள்ள வேண்டும். அதில் ஒன்று சொல்கிறார், எது மீனாய் பிறக்கும் அப்படின்னு. மத்ஸ்ய கூர்ம வராக நாரசிம்ம வாமன பரசுராம ராம பலராம கோவிந்த கல்கியுமானாயின்னு ஆழ்வார் சாதிக்கிற மாதிரி மத்ஸ்யாவதாரம். ஆக்சுவலாக அவதாரத்தில் முதல் அவதாரம் மத்ஸ்யாவதாரம் கிடையாது. நம்ம அதை நாராயணத்திலையும் பார்த்தோம், 108 திவிரேச வைபவங்களில் வரக்கூடிய சின்ன சின்ன கதைகளிலையும் பார்த்தோம். ஆனாலும் மத்ஸ்யம் தொட்டு அப்படின்னு சொன்னதுனால, மத்ஸ்ய கூர்மாவராகன்னு ஆரம்பித்ததுனால மீனாய் பிறந்து அப்படின்னு இவரும் சாதிக்கிறார். மீன் என்ன பண்ணும், நிலத்தில் வந்தால் துடிச்சுடிச்சிடும். நீருக்குள்ளேயே இருக்கக்கூடியது மீன். இந்த மீனுக்கு ஒரு அழகானதொரு பொருள் என்ன அப்படின்னா, தவளை நீரிலும் வாழக்கூடியது, நிலத்திலும் வாழக்கூடியது. இதற்கு முன்னாடி நாம் பார்த்தோம், குருகு எந்த ஓட்டை நமக்கு தருகிறதுன்னு ஆமை. ஆமை நீரிலும் வாழக்கூடியது, நிலத்திலும் வாழக்கூடியது. ஆனால் மீன் என்பது அப்படி இல்லை. மீனையே சாப்பிடக்கூடியது. வேறு எந்த மிருகமுமே, எனக்கு தெரிஞ்ச ஒரு சில மிருகங்கள் இருக்குது, அது இங்கே சொல்ல வேண்டாம், பெரும்பாலும் தன் இனத்தை தான் சாப்பிடாது இல்லையா. ஆனால் மீன் தன் இனத்தையே சாப்பிடும். அப்படிப்பட்ட மீனாய் பிறக்கும் விதியுடைய அவனை. அப்படியாவது எனக்கு விதி ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்குறேன். எங்கே? திருவேங்கட சுனையில் மீனாய் பிறக்கணும். ஏன்னா திருவேங்கட சுனையில் இருக்கக்கூடிய மீன், கீழே இருக்கக்கூடிய மீன் தெரியும், கடல்லே உப்பு மீன்னு சொல்லுவாள். நீங்கள் தேசாந்திரங்கள் போயிருக்கச்சு மைசூரில் நிறைய இதை நிறைய பார்க்கலாம். மற்ற இடங்களை விட மைசூரில் ரொம்ப அதிகமாக பார்க்கலாம். கிருஷ்ணராஜார் அணைக்கட்டுலேருந்து வெளியில் வரச்சு பலவிதமான ஸ்டால்ஸ் போட்டுருப்பாள். அங்கே இந்த ஸ்டால் போட்டுருப்பாள், மீனை விற்கக்கூடிய ஸ்டால். அங்கே நல்ல மீன் அப்படின்வா. சாப்பிட்றவாளுக்கு வித்தியாசம் தெரியும், உப்பில் இருக்கக்கூடிய மீனுக்கும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய மீனுக்கும். இந்த ரொம்ப வித்தியாசமான மீன் ஒன்று உண்டு, சால்ட் ஃபிஷ். அதாவது சால்ட் லேக்கில் இருக்கக்கூடிய மீன்.
இது நமக்கு அந்த மீனுடைய எண்ணெய் உபயோகமாக சரக்கூடியது. அது ஒரு பெரிய இந்த மீன் அப்படின்னு சொல்லுவோம். அது மீன் எங்கே வருதுதான், கடலுக்கு வந்துட்டு திரும்பி போகிறது. அங்கே போய் முட்டையிட்டு திரும்பி கடலுக்கு வரும், திரும்பி கடல்லேருந்து மேலே மலைக்கு போகும். மீன் ரிவர்ஸாக போகக்கூடியது. ஒரு பெரிய அருவியை எதிர்த்து எப்படி அதுக்கு எந்த சூழ்நிலையில் அந்த கரண்ட் இல்லாமல் மேலே போக முடியும்னு, மற்ற எல்லா மிருகங்களுக்கும் மேலே போவதற்கு அந்த தண்ணீரில் கரண்ட்டில் மேலே போகிறது ரொம்ப கஷ்டம். அதை ரொம்ப அறிந்தது மீனா மேலே போகிறதுக்கு. அதை தான் சொல்கிறார். அதனால தான் அவர் சொல்கிறார், திருவேங்கட சுனையிலே மீனாய் பிறப்போம், எனக்கு அந்த அருகதையாவது கொடு, வேறு எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்லை அப்படின்னு அவர் சாதிக்கிறார். இதில் ஆனாத செல்வத்து அறம்பெயர்கள் சூழ, ஆனாத அழியாத செல்வத்து அறம்பெயர்களை சூழ்ந்து நிற்க, மேலுலகத்தை ஆளுகின்ற வானாளும் செல்வமும் மண்ணரகம் எனக்கு இந்த அகம் இங்கே இருக்கக்கூடியது, மண்ணால் செய்யப்பட்ட இந்த பூமியிலே வசிக்கக்கூடிய பெருமை எனக்கு வேண்டாம். முதல்ல எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டார் சுவாமி. ஆனால் அடுத்த லைனில் என்ன சொல்கிறார், திருவேங்கட சுனையில் மீனாய் பிறக்கும் விதியுடைய நாவேனே. அப்படி நான் விரும்பலை. எப்படி, இந்த உலகத்தில் இந்த மண்ணில் நான் திரும்பி பிறக்கிறதுக்கு விரும்பவே இல்லை. சப்போஸ் என்னுடைய விதின்னு ஒன்று ஏதாவது எழுதி வச்சிருந்ததுன்னு வச்சுக்கோங்க, படியாய் கிடந்தன் பவளவாய் காண்பேனேன்னு சொல்கிற மாதிரி மீனாவாது பிறக்க சொல்லிட்டு, வேறு வழியே இல்லை, ஃபஸ்ட்டு சாய்ஸே இல்லை, நான் பிறக்கிறதுக்கு ரெடியாக இல்லை. ஆனால் நீ என்ன சொல்லுவ, கடைசியில் உனக்கு இந்த கொஞ்சோண்டு விதி இருக்குது. அது எந்த விதி இவர் சொல்கிற, 2 விதி சொல்கிறார் இல்லையா, ஆனாத செல்வம் வானாளும் செல்வம், 2 செல்வம் சொல்கிறார். அதாவது ஒன்று அழிந்து போகக்கூடிய செல்வம், இன்னொன்று அழியாத செல்வம், கல்வி செல்வம். ஏன் அழியாத செல்வத்தை சொல்கிறாருன்னா, கல்வி செல்வம் ஒருத்தனுக்கு இருந்தால்தான் அந்த ஞானம் அப்படிங்கிறது பிறக்கும். அந்த ஞானம் அப்படிங்கிறத பிறந்தால்தான் தானமும் தவமும் தான் செயல் அரிதுன்னு அவை பாடின மாதிரி அந்த தவம் தானம் செய்யறதுக்கு வழி பிறக்கும். அப்படி ஒரு வழி பிறந்தால்தான் உன்னை நான் அடைய முடியும். அதற்காகத்தான் 2 செல்வத்தை சொல்றார். அந்த 2 செல்வம் எங்க இருக்கு, மண்ணில் இருக்குன்ற இல்லையா. அப்படி எனக்கு அந்த பிறப்பு வேண்டாம். சப்போஸ் நீ என்னை பிறக்கத்தான் சொன்னீங்கன்னா, தேனார் பூஞ்சோலை திருவேங்கட மாமலையில் திருவேங்கட சுனையில் மீனாய் பிறக்கும் விதியாவது எனக்கு கொடு, அட்லீஸ்ட் அந்த ஒரு ப்ளஷரையாவது எனக்கு கொடுத்துறியா அப்படின்னு கேட்குறார். இது 2வது பாசுரம். 3வது பாசுரம், இதில் ஆனாத செல்வத்து அப்படிங்கிறது வியாக்கியான கர்த்தாக்கள் என்ன ஆனாத அப்படின்னா குறுகாத, அதாவது குறையாதன்னு அர்த்தம். குறையாத செல்வம். இதில் இன்னொரு விசேஷம், நான் முதல்ல சொன்ன இந்த பாசுரத்தில் குறுகு அப்படின்னா, இன்னொரு குறுகுன்னா வெள்ளை நிறத்தில் உள்ள மீனை கொத்தி தின்னக்கூடிய கொக்கு வகையில் ஒரு பறவை. ஆனால் குறுகு அப்படின்றது இந்த பறை அப்படிங்கிறத நான் சொன்னேன். அந்த பறை ஓடுகளை பயன்படுத்தி, ஆமை ஓடுகளை பயன்படுத்தி செய்யக்கூடியதுன்னு. இந்த குறுகு அப்படிங்கிற வார்த்தை பல இடங்களில் குறுந்தொகையில் வருது. நிறைய இடத்துல குறுந்தொகையில், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 இடத்துல குறுந்தொகையில் வரக்கூடியது இந்த வார்த்தை. குறுகுன்னா எங்கே இருக்கும்னா, இந்த பேசிக்காக இருக்கக்கூடிய இடம் எதுன்னா மருதம் நெய்தல் பாலை, 5 வகையான நிலங்கள் இருக்குல்ல, குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை. அதில் மருத நிலத்தில் தான் அதிகமாக இருக்குமா இந்த வகை கொக்குகள். அதாவது மலையும் மலை சார்ந்த இடமும், காடு சார்ந்த இடமும், நிலமும் நிலம் சார்ந்த இடமும், நீரும் நீர் சார்ந்த இடம். இதில் மலைக்கும் நிலத்திற்கும் இடையே இருக்கக்கூடிய இடம், மேலே இல்லை கீழே போயில்லை, இதுக்கு இடையில் இருக்கக்கூடிய இடம் தான் மருதம். பாடுவோம் இல்லையா, நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அந்த மருதமலை மாமணி முருகையா அப்படின்னு. அந்த மருத நிலத்தில் வசிக்கக்கூடியது தான் அந்த கொக்குகள். ஒவ்வொரு பறவைக்கும் ஒவ்வொரு விலங்குக்கும் ஒரு இடம் இருக்குது எந்த இடத்துல வசிக்கக்கூடியதுன்னு. இந்த குறுகு அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பெரிய இது என்னென்னா, கொல்லன் பற்றைன்னு கேள்விப்பட்டிருப்போம். கொல்லன் பற்றையில் அந்த காலத்தில், இந்த காலத்துலலாம் பலவிதமான எலக்ட்ரானிக்கெல்லாம் வந்துடுது. அந்த காலத்தில் ஊதுகுழல்னு சொல்லுவாள். ஃபூன்னு ஊதுவா. கிட்டக்க போனால் அனல் ரொம்ப அடிக்கும். எட்டக்க இருந்தால் நம்ம ஊதுறது அந்த இதுக்கு உரைக்காது. இன்றைக்கி சில இதில் கூட யாகங்கள் யஜ்யங்கள் பண்ணுற இடத்துல கூட ஊதுகுழல் வச்சுட்டு ஊதுறான். அதற்கு பேர் ஊது உலை. அந்த எஸ்பெஷலி அந்த உலை ஏன்னா அது மூடிக்கொண்டு இருக்கக்கூடியது. அவன் கொல்லன் பயன்படுத்தக்கூடிய உலை மூடிக்கொண்டு இருக்கும். அதில் எரியக்கூடிய அனலை இன்னும்
அதிகப்படுத்தி கொடுப்பதற்கு உதவக்கூடிய பொருளின் பேர் என்னன்னா குருகுன்னு பேர், ஊது உலை அப்படின்னு பேர். அப்படின்னா என்ன சுவாமி, இதை இந்த குருகாய் பிறப்பேனேன்னு சொல்கிறார் இல்லையா, நான் ஊது உலையாய் பிறப்பேனே. அதாவது இங்கே இருக்கக்கூடியது வெளியிலே இருக்கக்கூடிய இந்த உலகம் தெரியும், உள்ளுக்குள்ளே எரியக்கூடிய உன்னுடைய ஆத்மா, இது ஜீவாத்மா, அது பரமாத்மா. இதற்கு இரண்டையும் இணைத்து என்னை அங்கே அதிகப்படுத்துவதற்காக உபயோகப்படக்கூடிய பொருள் குருகு, அதுவாக நான் பிறப்பேனே அப்படின்னு சாதிக்கிறார் ஆழ்வார். இது இரண்டாவது அர்த்தம். இந்த இரண்டாவது பாசுரத்தினுடைய அர்த்தமாக வரக்கூடியது ஆனாத செல்வத்து அப்படின்னா குறையாத செல்வத்து அப்படின்னு அர்த்தம். முதல் பாட்டில் குருகுன்னு சொல்லிட்டார். குருகுன்னா பறந்து ஓடக்கூடியது இல்லையா, இங்கும் அங்கும் திரியக்கூடியது. அதாவது அந்த இடத்தை விட்டு வேறொரு இடத்திற்கு போவதற்கும் சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பறவை இனத்தை சேர்ந்ததுன்றதால குருகு. ஆனால் மீன்னா அங்கே சுற்றி வட்டம் வரும். நான் சொன்ன அந்த ஒரு சில மீன்களை தவிர மற்ற மீன்கள் எல்லாமே என்னன்னா ஒரு இடத்துல வாழக்கூடியது. நம்ம கேள்விப்பட்டிருப்போம், குளத்தில் இருக்கக்கூடிய மீன், ஆற்றில் இருக்கக்கூடிய மீன், கடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஏரியா இருக்கும், ஒவ்வொரு மீனுக்கும் ஒரு ஏரியா இருக்கும். அந்த இடத்தையே சுற்றி வரக்கூடிய மீன்கள் அப்படிங்கிறதுனால ஒரு லிமிட்டட், எனக்கு இருக்கிறது லிமிட்டட் நாலேஜ் தான். அந்த லிமிட்டட் நாலேஜை வச்சு நான் உங்ககிட்ட ஒன்று அடையணும், அதுதான் அல்டிமேட். அதற்கு அந்த மாதிரி லிமிட்டட் நாலேஜ் இருக்கக்கூடிய ஒரு ஈக்குவேஷனோடு இருக்கக்கூடிய மீனாகவாது என்னை பிறக்க வை அப்படின்னு வியாக்கியான கர்த்தாக்கள் உரை எழுதுகிறார். அடுத்தது மூன்றாவது பாசுரம், பின்னிட்ட சடையானும். யாரு? சிவபெருமான். பின்னிட்ட சடையானும் பிரம்மனும் இந்திரன் துன்னிட்டு புகழறைய வைகுந்த நீள்வாசல் மின்வட்ட சுடராழி வேங்கடக்கோன் தான் உமிழும் பொன்வட்டில் பிடித்து உடனே புகப் பெறுவேன் ஆவேனே. பெறுவான் அவனே. அதாவது பின்னலிட்ட சடை, அதாவது திரித்து விட்டு இருக்கக்கூடிய சடையுடையவன் சிவபெருமான். பிரம்மன் நான்முகன், இந்திரன் தேவேந்திரன், இவர்கள் எல்லாமே என்னவா வைகுண்டத்தில் போகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கலாம். துன்னிட்டு புகழ் அறிய வைகுந்தம் அப்படின்னு அவனாலே முடியல சுவாமி அப்படின்னு சொல்கிறார் இவர். துன்னிட்டு புகழ் அறிய அப்படி தொலைச்சிட்டு போகிறார். துன்னிட்டு அப்படின்னா இந்த அம்பு போகும் இல்லையா, ஒரு மரத்தை கிழித்து கொண்டு அப்படின்னு சொல்லுவாளே, அந்த மாதிரி போகக்கூடியது. அவள்லாம் அட் எனி டைம் தே கேன் என்டர் இன் டு அப்படின்ற இங்கிலீஷில் வார்த்தை வரும். அந்த மாதிரி இப்போ கார்பரேட் ஆஃபீஸில் சொல்லணுன்னா சில பேருக்கு ஒரு க்ரீன் பாஸ் கொடுத்துருப்பான்வா, யாரும் நிறுத்த மாட்டா அவளை. ஜெய விஜயாள் மாதிரி க்ரீன் பாஸ் உள்ளவாளை யாரும் நிறுத்த முடியாது, நேராக போயிட்டே இருப்பாள். அந்த மாதிரியானதான் துன்னிட்டு புகழ். அப்படிப்பட்டவாளே போக முடியாததோர் இடம் எது? வைகுண்டம். அதான் சொல்கிறார், துன்னிட்டு புகழ் அறிய வைகுந்தம். அந்த இடத்துல நீள்வாசலாம். இந்த நீள்வாசல்ங்கிறதுக்கும் ஒரு லிமிட்டே இல்லை. நீங்கள் நாம் நினச்சிட்டு இருக்கலாம் 2 கிலோமீட்டர், இன்னொருத்தர் நினைக்கலாம் 2 மீட்டர், இன்னொருத்தர் நினைக்கலாம் 200 மீட்டர், 200 கிலோமீட்டர், 2000 கிலோமீட்டர். நீள்வாசல்ங்கிறது எவ்வளோ அர்த்தம் இருக்குது, எவ்வளோ அளவு இருக்குது நமக்கு தெரியாது. அது கண்டவர் விண்டதில்லை, விண்டவர் கண்டதில்லை. உனக்கு எவ்வளோ எழுதி வச்சிருக்கோ அதனால தான் முதலே சொல்லிட்டார், விதியுடையன் ஆவேனே அப்படின்னு. நமக்கு என்ன விதி இருக்கோ அதுக்கேற்றபடி அந்த வாசல் நீண்டே போகுமோ என்னமோ. நீள் வாசல் அப்படின்ட்டார். நீண்ட வாசலையுடைய வைகுண்டம் திருமலையில் இருக்கக்கூடியது. நெருங்கி முயன்ற போது எளிதாயினும் பூலோக வைகுண்டமாக இருக்கக்கூடியது திருமலையில். எதிர மின்வட்ட சுடராழி வேங்கடன் கோன் தான் உமிழும் பொன்வட்டில் பிடித்து உடனே புகப் பெறுவான் அவனே. மின்னலை வளைத்தாற்போல் வட்டம், மின்னலை வளைத்தாற்போல் ஜோதிமயமாய் விளங்குகின்ற வட்ட வடிவமான சக்கராயுதம். இந்த பக்கம் சங்கம் சொல்லிட்டார், பாஞ்சஜன்யம். இந்த இடத்துல வட்ட வடிவமான பொன்வட்ட சுடராழி, மின்வட்ட சுடராழி அப்படிங்கிறார். அப்படியே பளிச்சு மின்னல் மாதிரி தெரிஞ்சுட்டே இருக்குமா. மின்வட்ட சுடராழி, ஆழி என்றாலே சக்கரம். மின்வட்ட சுடராழின்னா மின்னல் போல் ஒளியை உமிழ்ந்து கொண்டிருக்கக்கூடியது, வட்டமாக இருக்கக்கூடியது இல்லையா. அதை கையிலே உடைய வேங்கட
கோன் தானுவிழும் பொன்வெட்டில் பிடித்து அவனுடைய திருவேங்கடமுடியானுடைய வாயிலிருந்து விழக்கூடிய உமிழ் நீரை தங்க வட்டியிலே ஏந்தி கொண்டு அந்தரங்கமாக அதை ஏந்தக்கூடிய அடிமையாக இருப்பவனில் நானும் உள்ளே போய் அந்த பெயரை பெறக்கூடிய அந்த அனுபவம் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாரு. சிம்பிளாக சொல்லணுன்னா இன்டிமசி, அவ்வளோதான். அந்த இடத்துக்கு என்னால் போக முடியுமா? வெளியிலேயே எவ்வளோ நாள் தான் நிற்கிறது சுவாமி, அந்த கோலை பெரிய கம்பை பிடிச்சிட்டு எவ்வளோ நாளைக்கு தான் வெளில நிற்கிறது, வரவாழ வராதுன்னு சொல்கிறது, நானும் போக முடியாமல் இருக்கிறது. சிவன் பிரம்மா இந்திரனாலேயே உள்ளே போக முடியுது, அவளுக்கே நீள் வாசலாக இருக்கக்கூடியது. ஆனால் திருவேங்கட மாமலை அப்படி இல்லை. ரொம்ப அரிதினும் அரிதான ஒன்று, எளிதினும் எளிதான ஒன்று, பார்ப்பதற்கு அரிதானது, ஆனால் புகுவதற்கு எளிதானது. அந்த இடத்திலே அப்படியே உள்ளே போய் பெருமாளோட வட்டிலோடு வட்டிலாக நான் கலந்து விட மாட்டேனா? அவனுடைய அமுது எனக்கு கிடைக்காதா அப்படின்னு கேட்குறார். பொன்வெட்டில் பெருமானை ஏற்கக்கூடியதாக இருக்கக்கூடிய பொன்னிடத்தில் இருக்கக்கூடிய வட்டில் முதல்ல தகதகக்கும் ஆழி அப்படின்னுட்டார், பொன்னால் ஆகக்கூடிய வட்டில் அப்படின்ட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உலகத்திலேயே அதிகமான பணத்தை உடையவன் எம்பெருமான், பொன்னினால் மின்னக்கூடியவன், திருப்பதி மலையிலே சேவை சாதிக்கக்கூடிய எம்பெருமான் அப்படிங்கிறத விளக்கி சொல்றார். அடுத்தது 4வது பாசுரம். ஒன்பவள வேலை உலவு தன் பார்க்கடலுள் கண் துயினும் மாயோன் கழல் இணைகள் காண்பதற்கு பண்பகரும் வண்டினங்கள் பண்பாடும் வேங்கடத்து செண்பகமாய் நிற்கும் திருவுடையேன் ஆவேனே. செண்பக மரங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ரொம்ப வித்தியாசமான மரங்கள். இந்த மரங்கள் இருக்கு, அதாவது பவளக்கொடி, ஒன் பவள வேலை உலவு தன் பார்க்கடல். இந்த பார்க்கடலில் பவளக்கொடியா, அது எப்படி இருக்கும் பாருங்க. ஒன் கடல் உமிழ பவளக்கொடியை அப்படியே கொழிந்து கொழிந்து அலைகளிடையே அழகாக மின்னக்கூடிய பவளக்கொடிகளை உடைய பார்க்கடல். அதுவும் என்ன, கண் துயிலும் மாயோன், அங்கே படுத்திருக்கக்கூடிய யோக நித்திரையிலே இருக்கக்கூடியவன் மாயோன் யார்? எம்பெருமான். கழல் இணைகள், 2 இணைகளும் காண்பதற்கு பண்பகரம் வண்டினங்கள் பண்பாடும் வேங்கடத்து. இவையெல்லாம் வணங்கும்படியாக இசையையே பேச்சாக கொண்டிருக்கும் வண்டி கூட்டங்கள். வண்டுகள் ஒய் ஒய் ஒயின்னு ரீங்காரமிடும். அந்த ரீங்கார சப்தம் அந்த வண்டுகளுக்கு ஒரு பேச்சு. ஒவ்வொன்றுத்துக்கும் இப்போ மாடு கத்துறதுன்னா மாட்டுக்கு தெரியும் அதனுடைய பேச்சு. குயில் கூவுகிறது அப்படின்னா அதனுடைய பேச்சு அந்த இனங்களுக்கு நன்றாக தெரியும். இது என்ன சொல்ல வருது, என்ன கேட்க வருது அப்படிங்கிறது தெரியும். அந்த மாதிரி வண்டின கூட்டங்கள் எழுப்பக்கூடிய ரீங்காரம் வண்டினங்களுக்கு ஒரு பண் பாடும், அது அழகாக பண்ணை பாடக்கூடியதாக அமைந்திருக்கக்கூடிய, எப்பொழுதும் வண்டினங்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய திருமலை அப்படின்னா புஷ்பங்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கக்கூடிய திருமலையின் அர்த்தம். வண்டுகள் எங்கே இருக்கும், மலர்கள் எங்கே அதிகமாக இருக்கிறதோ அங்கே அந்த இடத்துல வண்டு சுற்றி வரும். எஸ்பெஷலி ரோஜா மலர்கள், மல்லிகை, ரோஜா, இப்படிப்பட்ட தேனை உமிழக்கூடிய மலர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் திருமலை அப்படின்னு சாதிக்கிறார். மலர்கள்னா 2 விதத்தை தருது. ஒன்று அழகை தருகிறது, இன்னொன்று வாசனையை தருகிறது. மலர் என்றாலே நமக்கு எங்கேயோ இருந்தாலுமே அந்த வாசனை, மல்லிகையின் மனம் அப்படியே மயக்கும், மதிமயக்கும் மல்லிகை இல்லையா, மயக்கக்கூடியது, மதியை மயக்கக்கூடியது வாசம். அந்த வாசனையை தரக்கூடிய மலர்கள், அதை அணிந்து கொண்டிருந்தாலே அதை பார்த்தாலே அழகாக தோன்றக்கூடியது, ஜொலிக்கக்கூடியது, அழகினை தரக்கூடிய மலர்கள். இவை 2ஐயும் தரக்கூடிய மலர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய திருவேங்கட மலையிலே அந்த மலர்களிலேயே மிக சிறப்பாக விளங்கக்கூடிய மரம் எதுவா? செண்பக மரம் அப்படின்னு சொல்ற. அங்கே இருக்கக்கூடிய மலர்களிலேயே ரொம்ப மிகமாக சிறப்பாக இருக்கக்கூடிய செண்பகத்து மரம். அந்த திருவுடையன் ஆவேனே. திரு அப்படின்னா தெரியும், செல்வம். பகவானுக்கு திரு அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். யாரு? திருமகள், அவளை ரொம்ப பிடிக்கும். செல்வம் இருக்கக்கூடியது, ஞான செல்வம், அருட்செல்வம், கல்வி செல்வம், பொருட்செல்வம் எல்லாமே இருக்கக்கூடிய செல்வம் மிக பிடிக்கும். மகாலட்சுமி அருகிலேயே இருக்கக்கூடியவன், மகாலட்சுமியின் அருகிலேயே இருக்கக்கூடியவன், மகாலட்சுமி அருகிலேயே இருக்கக்கூடியவன். இப்போ செண்பக மரம் பற்றி பார்க்கலாம். செண்பக மரம்ங்கிறது என்னன்னா, செண்பகப்பூ சூட்டவாராய் அப்படின்னாவோ பெரியாழ்வாருடைய பிள்ளை தமிழை பார்த்துருக்கோம்.
ஒரு இது சூட்ட வரைச்சி செண்பகப்பூ சூட்ட வாராயன் மல்லிகைப்பூ சூட்ட வாராயன்னு சொல்லுது. அந்த விசேஷமானது செண்பக மரம். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 35 மீட்டர் உயரம் வளரக்கூடிய மரம். அது எங்கே வளரும்னா 500 மீட்டருக்கு மேலே 1500 மீட்டர் உயரமுள்ள மலைப்பகுதிகளில் வளரக்கூடியது. 500 மீட்டர்லேருந்து 1500 மீட்டர் உயரமுள்ள மலைப்பகுதிகளில் வளரக்கூடியது இந்த செண்பக மரம். அந்த செண்பக மரம் பார்ப்பதற்கும் பூக்கள் குலுங்கிட்டுனா ரொம்ப அழகாக இருக்கும். செண்பகப்பூ அவ்வளோ அழகாக இருக்கும். அதனால தான் செண்பகப்பூ சூட்ட வாராயின்னு சொன்னான். அது மட்டுமல்ல, அந்த செண்பக மரம் வாசனையை கொடுக்கக்கூடிய மரம். மிக மிக வாசனையை கொடுக்கும், ரம்யமாக இருக்கும். மல்லிகை மலர் போல வாசனையை அள்ளி கொடுக்கக்கூடியது. 30 மீட்டர் பேஸே 30 மீட்டர் இருக்கும். அதுக்கு கிட்டத்தட்ட 35 மீட்டர் உயரம் வளரக்கூடியது. பேஸ் 30 மீட்டர், 5லேருந்து 10 மீட்டர் அகலம் கொண்ட மரம். ஒரு அரச மரம் அளவுக்கு அகலம் கொண்ட மரமாக விளங்குமா. அப்படின்னா அது எவ்வளோ வாசனையோடு இருக்கும், எவ்வளோ அழகாக இருக்கும் பார்த்துக்கோங்க. அதனால தான் அவர் செண்பகம் மரம் மாதிரியாவது என்ன முதல்ல கொக்கு மாதிரி ஆக்கு அப்படின்னார். இல்லை மீனாவது என்ன படைச்சிறேன் அப்படின்னார். இது ரெண்டுமே இல்லை அப்படின்னா செண்பக மரமாகவாது நான் படைச்சிறேன்னு சொல்கிறார். இது வெப்பநிலை எப்படி இருக்கும் நீங்கள் உடனே கணக்கு பண்ணுவீங்க. 1500 மீட்டர் உயரம்னா 1.5 கிலோமீட்டருக்கு மேலே. அப்படின்னா ரொம்ப வெப்பநிலை குறைச்சலாக இருக்குமே. ஆமாம், 00லேருந்து 47 டிகிரி வரைக்கும் இருக்குமா வெப்பம். அந்த வெப்பத்திலே வளரக்கூடிய மரம் தான் செண்பக மரம். சில நீலகிரிஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடிய மரங்கள்லாம் ரொம்ப இதில் வரக்கூடிய மரங்கள். தேக்கு மரம், நீலகிரி மரம் இதெல்லாம் சர்வசாதாரணமாக நம்ம தோட்டத்தில் வளராது. காட்டிலே வளரக்கூடியது, எஸ்பெஷலி குன்றுகளிலே அல்லது மலைகளிலே வளரக்கூடிய மரங்கள். அந்த மாதிரியான மரம். ஆனால் டிகிரி 0லேருந்து 47 டிகிரி வரைக்கும் வெப்பத்தை தாங்கக்கூடிய மரம். வெப்பம் இருக்கக்கூடிய இடத்திலே வளரக்கூடிய 500 மீட்டர்லேருந்து 1500 மீட்டர் வரையும் உயரம் எடுக்கக்கூடிய மலைகளிலே வளரக்கூடிய மரம் இந்த செண்பகம் மரம். இது பேசிக்காக ரொம்ப நிறைய மருத்துவ குணம் கொண்டது செண்பகம். நம்ம இப்போ தான் பார்த்தோம், பாரிஜாதம் கொண்டு கொடு அப்படின்னு நாராயணியத்தில் கேட்டு அதற்காக கிருஷ்ணன் எந்த பாடுபடுறார் அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த மாதிரி இந்த செண்பக மரம் நிறைய மருத்துவ குணங்களை கொண்டது. செண்பகம் கண்ணுக்கு ரொம்ப எஃபெக்டிவ். ரொம்ப இந்த மரம் கண் நோய்க்கு மருந்து அப்படின்னா மருத்துவர்களால் கொடுக்கக்கூடியது. ரொம்ப கண் நோய்க்கு மருந்தால் அளக்கக்கூடியது. இந்த செண்பக பூ கஷாயம் போட்டு பனங்கல் கண்டோடு சேர்ந்து சாப்பிட்டு வந்தோன்னு வச்சுங்களேன், நரம்பு தளர்ச்சியே இருக்காதான். அந்த அளவுக்கு மருத்துவ குணம் கொண்டது. நீர் கடுப்பு, நீர் எரிச்சல் இதெல்லாம் சார்ட் அவுட் பண்ணக்கூடியது. அதையெல்லாம் தணிக்கக்கூடியது இந்த செண்பக பூவினுடைய கஷாயம் அப்படின்னு சாதிக்கிறார். அந்த செண்பக மரம் அதனுடைய இந்த இங்கிலீஷ் பெயர் என்னன்னா மேக்னோலியேசி அப்படின்னு பேர். மைக்கேலிய செண்பகா அப்படின்னு வெளியிலேருந்து வந்தவா வச்ச பேர். அதுவும் செண்பகா தான், அதை மாற்றணும் இல்லை. மைக்கேலிய செண்பகா அப்படின்னு எவனோத்த மைக்கேல்னு கண்டுபிடிச்சிருப்பான் போல் இருக்கு. அதனால் மைக்கேலிய செண்பகான்னு வச்சுருக்கான் என்னுடைய பேர். ஆனாலும் இது அதிகமாக வளரக்கூடிய இடங்கள் எதுன்னு பார்த்தோம்னா ஆசியா கண்டம் தான். ஆசியா, இங்கே இருக்கிற இந்தோனேஷியா, ஜகார்த்தா, சைனா, இப்படி ஆசியா கண்டத்திலேயே தான் அதிகமாக வளரக்கூடிய மரம் இந்த செண்பக மரம். உயரமும் நிறைய இருக்குது, தட்பவெப்பமும் நிறைய இருக்குது இந்த இடங்களிலே. அதனால் இங்கே இதில் இன்னொரு விசேஷம், இந்த செண்பக மரத்தினுடைய இலை, பூ, அதிலேருந்து வரக்கூடிய விதை, அதனுடைய மரத்தில் இருக்கக்கூடிய பட்டை, அதற்கு கீழே இருக்கக்கூடிய வேர் எல்லாமே மருத்துவ குணம் கொண்டது சுவாமி. அப்படிப்பட்ட இந்த செண்பக மரத்தை நான் சொல்கிறேன், சௌபாகிய விருட்சம்னு பேர் இந்த செண்பக மரத்துக்கு. எப்படி தேர்ந்தெடுக்கிறார் பாருங்கோ. யார்? ஆழ்வார். நான் முதல்ல குறுகாக இருக்கணும் அப்படின்னு கேட்டார். ஏன்னா அது எந்த மீன் அவசரப்படாமல் கடைசி வரைக்கும் உன்னை சேர்வதற்காக நான் காத்து கொண்டிருப்பேன். அந்த ஓடு மீனோட ஒரு மீன் வருமானமும் வாடி இருக்கக்கூடிய கொக்காக படைக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரே இடத்துல உன்னையே தியானம் பண்ணி இருக்கக்கூடிய, சுற்றி வரக்கூடிய திருவேங்கடமாமலையில் இருக்கக்கூடிய அந்த நீர்வீழ்ச்சியிலே, அந்த இடத்துல தடாகத்தில் இருக்கக்கூடிய மீனாகவாது படைச்சிடணும். அப்படியும் முடியலன்னு வச்சுக்கோயேன், ஒவ்வொரு ஆப்ஷன் தராரு பாருங்க. நாம் சொல்கிற மாதிரியே ஆப்ஷன் தந்துட்டுருக்காரு. என்னால் சுவாமி 48 நாள் 108 சொல்ல முடியாதே. சரி, ஓகே,
ஒரு நாளைக்கு 21 ஆவர்த்தி சொல்ல முடியுமா? அது ட்ரை பண்ணுறேன் அப்படின்வா. சரி, 21 ஆவர்த்தி வேண்டாம், நீ அதே 48 நாள் 11 ஆவர்த்தி சொல்லுங்களேன். இது சௌரியமாக இருக்குது. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நாம் கேட்குறோம் இல்லையா? அந்த மாதிரி ஆழ்வார் கேட்குறார் பகவான்கிட்ட ஆப்ஷன்ஸ். இன்னும் செண்பகமாய் பிறக்கும் மீனாய் பிறக்கும் விதியுடைய அந்த விதி எனக்கு இருந்ததுன்னா நான் என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டார். இப்போ அப்படி இல்லைன்னா எனக்கு பொன்வட்டில் வேணும்னு கேட்குறார். அதுவும் இல்லைன்னா 4வதாக செண்பகமாய் நிற்கும் திருவுடைய நாவையனங்கிறார். அது மகாலட்சுமியினுடைய கடாட்சம் எனக்கு வேணும். ஏன்னா மகாலட்சுமியை முன்னிட்டு தான் தேசியம் சாதிப்பார் இல்லையா? திருமகளை முன்னிட்டு உன்னுடைய திருவடியை அடைகின்றேனே அப்படின்னு. அந்த மாதிரி செண்பகமாய் நிற்கும் திருவுடைய நான் நின்றுட்டே உன்னை பார்த்துட்டே இருப்பேன் அப்படிங்கிறார். திருவேங்கட மாமலையிலே நீ சேவை சாதிக்கிறாயே, அந்த இடத்திலே நான் நின்று கொண்டாவது உன்னை பார்த்து கொண்டிருப்பேன் அப்படிங்கிற ஒரு சாதுரியமாக சொல்லக்கூடியதாக செண்பக மரமாய் நிற்கும் பேரை எனக்கு நீ தருவாயாக தர வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன் அப்படிங்கிறார். அடுத்தது 5வதான கம்பமத யானையை கழுத்தகத்தின் மேலிருந்து இன்பமரும் செல்வமும் இவ்வரசும் யாம் வேண்டேன். நான் ராஜாவாக இருக்கேன். ஏன்னா ஒரு குலசேகரன் ராஜா இல்லையா? நான் ராஜாவாக இருக்கேன்னா எனக்கு எவ்வளோ டிஃபிகல்ட்டுன்னு எனக்கு தான் சுவாமி தெரியும். ஒரு பிரஜையாக இருந்துட்டா, ஒரு மந்திரியாக இருந்துட்டா, ஒரு தளபதியாக இருந்துட்டா, நான் வாட்டுக்கு போருக்கு போவேன், வெற்றியோ தோல்வியோ வந்துடுவேன். தோல்வினா வந்துடுவேன், வெற்றினா வந்துடுவேன், அதோடு அந்த கதை முடிஞ்சிடும். ஆனால் ராஜான்னா அப்படி இல்லை, பலவிதமான பிரச்சனைகள் இருக்குது. அந்த என்னென்னலாம் பிரச்சனை எம்பெருமான் ஈசன் எழில் வேங்கட மாமனிமேல் தம்பகமாய் நிற்கும் தவமுடையேன் ஆவேனே அப்படிங்கிறார். தம்பகமாய் நிற்கக்கூடிய புதராய் நிற்கக்கூடிய தவம். தம்பகம்னா புதர், திருமலையிலே புதராக இருக்கக்கூடியது. அது ஏன்னு பார்க்கலாம். ஏன்னா நம்ம முதல்ல பார்த்தோம், ஒன்றா பார்த்தார். பொன்வட்டில்னு கேட்டுட்டார். அடுத்தது பெரிய செண்பக மரம்னு கேட்டார். இவருக்கு உடனே துக்கம் வந்துடுத்து. அவர் பார்த்துட்டே இருப்பார் போல் இருக்கு. நம்ம திருமலையில் செண்பக மரம்னு கேட்டுட்டோம். பக்கத்திலேயே பக்கத்து ஊர் இருக்கிறவாள் எல்லாம் இங்கே இருக்கிற சந்தன மரங்கள் எல்லாம் வெட்டிட்டு போயிட்டே இருக்கா. அந்த சந்தன மரங்கள் தீர்ந்து போச்சுன்னா அடுத்தது நம்ம காலி பண்ண வந்துடுவா செண்பக மரத்தை. அதனால் மரமாக இருந்தாலும் நம்ம காலி பண்ணிவிடுவோம் போல் இருக்கு, நமக்கு தெரியாது இல்லையா? அதனால் நீ என்ன பண்ணு, மரமாக இல்லைன்னா அடுத்து புதராக்கிடுன்னு. புதர்னா என்கிட்ட யாரும் கிட்டக்கே வரமாட்டா இல்லையா சுவாமி? ஏன்னா கையிலேயே பிடிக்க மாட்டா, கிட்டக்கே வரமாட்டா. அந்த புதராவாது என்ன ஆக்கிடு. எப்படி பாருங்கள், ஆல்டர்னேட் ஒன்று ஒன்றுத்துக்கும் அடுத்தது அடுத்தது. இது இல்லைன்னா இது, இது இல்லைன்னா இது, எப்படியாவது என்ன பண்ணிட்டேன் எப்படியாவது. அதுக்கு சொல்கிறாரு பாருங்க, கம்பம் மத யானை. கம்ப மத யானை அதாவது அந்த தக 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 தகன்னு அப்படி ஓடி வர மதம் பிடிச்ச யானை பார்த்த உடனே எல்லாரும் விலகி போயிடணுமா. அந்த அப்படிப்பட்ட கழுத்தகத்தின் மேலிருந்து அந்த யானையினுடைய மதத்தினுடைய கழுத்துக்கு மேலே உட்கார்க்க இருந்திருக்கக்கூடிய ராஜா. எவ்வளவு பிரச்சனை இருக்கும் பாருங்க. இன்பமரும் செல்வமும் இவ்வரசும் யான் வேண்டும். எப்பையும் பர்மனண்டே கிடையாது. யானை மேல் அம்பாரி, அந்த அம்பாரி மேல் அரசன். அரசனாக நான் வீற்றிருக்கிறேன். ஆனால் அந்த யானை எப்பொழுது யானைக்கு மதம் பிடிக்கும், எப்பொழுது மேலே இருக்கிறவனை கீழே தள்ளும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி ஒரு டெம்பரரி பொசிஷனில் தான் பகவான் என்னை வச்சுருக்கான். இது நிலையில்லாத யாக்கை அப்படின்னு சொல்லுவார். இந்த யாக்கை எப்படிப்பட்டது? நிலையில்லாதது, நான் வேண்டி எதையுமே பெற முடியாதது. அதுவாக வருகிறதோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. அப்படிப்பட்ட யாக்கையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். பார்க்கறதுக்கு தான் பெருஞ்செல்வம் ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறாருல, இன்பம் தரும் பெரும் செல்வம். இன்பம் வரும் பெரும் செல்வம், அனுபவிக்கக்கூடிய எல்லா சுகம் செல்வம் எல்லாம் வரும். ஆனால் எதுவுமே நிரந்தரம் இல்லையே சுவாமி. எப்போ எவன் என் கையில் வந்தவனும் தட்டி பறிப்பான்னு தெரியாதே. பார்க்கறதுக்கு நான் ஜம்முன்னு அம்பாரி மேலே உட்காந்து தக 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 தகன்னு அருணன் மேலே இருக்கிற சூரியன் பக்கத்தில் இருக்கிற சூரியன் வர மாதிரி குதிரைகள் பூட்டி தகித்து கொண்டே நான் வரலாம். ஆனால் எந்த நிமிஷம் இந்த யானைக்கு மதம் பிரிக்கும் என்று தெரியாது. கம்பமத யானை கழுத்தகத்தின் மேல் இருந்து இன்பம் வரும் செல்வம் இவ்வரசும் யார் வேண்டும். அதனால் இது எல்லாமே நிரந்தரம் இல்லாதது. பேரு தான் பெத்த பேரு ராஜா. இந்த ராஜாவுக்கு எதுவுமே நிலை இல்லாதது. அதனால் இறைவா என்னை நீ என்னமாய் படைச்சிரு, ஒரு புதரா படைச்சிரு. எம்பெருமான் ஈசன் எழில் வேங்கட மாமலை
அந்த எழில் கூடக்கூடியது, எப்பயுமே அழகு குறையாது இருக்கக்கூடிய மாமலை. பக்கத்திலே இருக்குது. நம்ம கிஷ்கிந்தா போனோம்னா தெரியும், அதுவும் பெரிய மலை தான். கிஷ்கிந்தா போகிறவாளுக்கு அந்த நவபிருந்தாவன்னு பக்கம் இருக்கும். நவபிருந்தாவன் போனவாளுக்கு தெரியும். அந்த கிஷ்கிந்த மாமலை பெரிய மலை தான் அதுவும். ஆனாலும் எழிலோடு இருக்கக்கூடிய மலை இல்லை, அழகாக இருக்கக்கூடிய மலை இல்லை. ஹரிஹரர் புக்கர் என்பது ஆரம்பித்த அந்த வம்சத்திலே வந்த கிருஷ்ணதேவராயர் ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய இடமாக விளங்கக்கூடியது தான் அந்த இடம். இருந்தாலுமே இந்த மலையை பார்த்தோம்னா கருங்கல் மலையாக இருக்கக்கூடியது, அழகில்லாத மலையாக இருக்கக்கூடியது. அதனால் இவர் சொல்றார், ஈசன் எழில் திருவேங்கட மாமலை. அந்த எழிலை தரக்கூடியதாக இருக்கக்கூடியது யாருடையது? ஈசனுடையது, பகவானுடையது. அந்த மலை மேலே நான் முதல்ல கேட்டேன், செண்பக மரமான்னு கேட்டுட்டேன். வேண்டாம், ஒரு புதராகவாது என்னை படைச்சிடேன். ஏன்னா செண்பகம் மரம் வளர்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் சுவாமி. 40 அடி 40 மீட்டர் உயரம் வளரணும்னா எவ்வளோ நாள் ஆகும் பார்த்துக்கோங்களேன். புதர்னா அப்படி இல்லை, சீக்கிரம் வளர்ந்துடும். என்னுடைய பக்திங்கிறது ரொம்ப நாள் ஆகக்கூடாது. விதின்றது என்னை இழுத்துன்னு போகக்கூடாது. அதுக்கு முதல் பாசுரத்தை சொல்கிறார் இல்லையா, மீனாய் பிறக்கும் விதியுடைய நாம. விதி வந்து என்னை இழுத்துன்னு போகக்கூடாது. நான் யோசிக்கலை, ரொம்ப நாள் ஆகும் செண்பகவனம் வளர்கிறதுக்குன்னு நான் சொன்னப்பறம் தான் யோசித்தேன். அது ரொம்ப நாள் ஆகுமே இறைவா, என்ன அவ்வளோ நாள் ஆக்கிடாது. இவரே சொல்கிறார், ஏன்னா இந்த வாழ்க்கையே நிலை இல்லாதது. என்றைக்கு என் மனசு மாறும்னு தெரியல. இன்றைக்கி நான் ஒன்று வந்து வேண்டணும்னு நினைக்கிறேன், இன்றைக்கி நான் பெருமாளை சேவிக்கணும், உடனே கிளம்பணும்னு தோன்றது. எவ்வளோ பேருக்கு அகோவிலம் போகணும்னு தோணும். கிட்டத்தட்ட நானும் 15 வருஷமாக ட்ரை பண்ணுறேன் சுவாமி, அகோவிலம் போகணும்னு. முடியவே இல்லை. எப்படியோ போகணும்னு நினைக்கிறேன், முடியல. பக்கத்தில் சொல்லுவார், நான் 2 தடவை போயிட்டு வந்துட்டேன், ஆனாலும் நவநரசிம்மனே தரிசனம் பண்ண முடியல. 8 நரசிம்மர் தான் தரிசனமாச்சு. இந்த பாவன நரசிம்மர் கதவு சாத்தியிருக்கா. ரொம்ப ஆர்கவ நரசிம்மர் என்னன்னு தெரியல, ரொம்ப இருட்டாக இருக்கார், வெளிச்சமே இல்லை. நான் போன சமயத்தில் இருட்டுன்றது பார்க்க முடியல பகவான். இப்படி சொல்லுவார். அதனால் இவர் சொல்கிறார், செண்பக மரம்னா ரொம்ப பெருசாக வளரும். பகவானே, திருவேங்கட மாமலையில் இருக்கக்கூடிய வெங்கடேசனை, என்னை அந்த மாதிரி மலர் ரொம்ப நாள் படித்திராத, சின்ன புதர் மாதிரியாவது என்னை விட்டுடு. தம்பகமாய் நிற்கும் தவமுடைய நாவேனே, அதுக்காக நான் சின்ன தவம் பண்ணி வச்சுருக்கேன்றார். இது வரைக்கும் நான் ஒன்றுமே பண்ணலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், என்கிட்ட கொஞ்சம் நான் தவம் பண்ணி வச்சுருக்கேன், இந்த தவத்தை எடுத்துக்கோ. அந்த தவத்தை எடுத்துண்டு, அல்லது தவத்தை பண்ணுவதற்கு எனக்கு தவமுடைய நாவேனே, தவத்தை செய்வதற்காகவாது எனக்கு அனுகிரகம் பண்ணு. எங்க தம்பகமாக இருக்கக்கூடிய அந்த தவத்தை செய்யக்கூடிய அனுகிரகத்தை நீ எனக்கு பண்ணு அப்படின்னு கேட்குறார். பிரிக்க முடியாத புதர் அப்படின்னா நமக்கு தெரியும், அப்படி டென்ஸாக இருக்கும். டென்ஸாக இருக்கக்கூடியது தான் புதர். மரங்கள்லாம் தனித்தனியாக நிற்கும் இல்லையா. எவ்வளோதான் காடு அடர்த்தியான காடாக இருந்தால் கூட மரங்கள் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக தான் இருக்கும். அதனால் இவர் அடுத்த ஸ்டெப்பை வந்துட்டார். புதர்னா அப்படியே டென்ஸாக சேர்ந்து நிற்கும். எப்பயும் நான் அவன் கூடையே இருக்கணும். ரொம்ப பெரிய மரமாக இருந்தால் அவனை பார்த்துட்டே இருப்பேன், சௌகரியம்தான். ஆனால் ரொம்ப நாள் ஆகுமே மரம் வளர்கிறதுக்கு, அது தனித்தனியாக வேற இருக்குமே. அதனால் இல்லாமல் எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடியதாக, டென்ஸாக இருக்கக்கூடியதாக, அனைத்து நிற்கக்கூடியதாக எது இருக்குது? புதர் இருக்குது. அந்த புதர் மாதிரி என்னை ஆக்கிடே, அப்படியாவது எனக்கு ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு சாதிக்கிறார். ஒரு 5 பாசுரங்கள்லாம் முடிச்சிருக்கோம். அடுத்த 5 பாசுரங்கள் அடுத்த வாரம் பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.